இருக்கிறவங்களாம் இவர் போகிறத பார்த்துக்கிட்டு விடக்கூடாது, இவர் எப்படியாவது நம்ம இழுக்கணும்னு சொல்லிட்டு என்னமா மன்னன்ட்ட போய் சொல்லி அவர் வந்து அந்த சைவ சமயத்துக்கு போக விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து பல தண்டனைகள் கொடுக்குறாரு. அந்த மண்ணில் புதைக்க வச்சு தலை வரைக்கும் புதைக்க வச்சு யானையை விட்டு இடத்தை பார்த்தாங்க. அந்த யானை என்ன பண்ணிச்சு, வணக்கம் சொல்லி திரும்பி அவங்கள போய் தாக்குனுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து சிவபெருமான் இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது, அவன் ஒருத்தன் எனக்கு இருக்கிறான், யாருக்கும் நான் பயப்படவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிகம்லாம் பாடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவரை கல்லில் கட்டி கடலில் கொண்டு போய் போட்டுறாங்க. கல்லோடு சேர்த்து அவரை கட்டி கடலில் கொண்டு போட்டுறாங்க. அந்த கல் தெப்பமாக வந்து அதில் அவர் வந்து கரையேறினார். அது கடலூர்கிட்ட இருக்குது, கரையேறி குப்பம்னு இருக்குது. இப்போ சிவனடியார் அன்பர் பணி இந்த ஊழலாம் அந்த கோயிலை ஒரு பெருசாக ஆக்கி இன்றைக்கி வந்து நல்லாரும் வந்து வழிபடுற அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. இதே போல் பல தலங்களுக்கு அவர் சென்று இறைவனை வந்து புகழ் பாடி கடைசியாக புகழூருக்கு வந்து அவருடைய 92 வயசு 98 வயசு சொல்கிறாங்க. அந்த வயசில் வந்து இறைவனடி அவர் சேர்றார். இந்த இறைவனடி சேரும்போது திருப்புகழூரில் எப்போதுமே நைட்டு ஃபுல்லாக அந்த இது நடக்கும். அவர் என்னென்னலாம் அவருடைய நிகழ்வுகள் நடத்துனாங்கிறதெல்லாம் நடத்துவாங்க. நடந்துட்டு கடைசியாக சேரும் விடியாதாலும் 6 மணிக்கு சாமி கூட அவர் போய் சேர்ற அந்த ஐக்கிய விழா அங்கே சிறப்பாக நடக்கும். கடைசியாக அவர் சாமிகிட்ட சொல்லிட்டு போகிறார், என்னை வந்து என்னை ஆட்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட கடைசியாக ஒரு பாட்டு போகிறாரு. அந்த பாட்டை இப்போ நம்ம எல்லாரும் பார்ப்போம். தம்பியார் மருள்நீக்கியார் மிகவும் நொந்து தமக்கையாரை வணங்கி அவர் உயிர் நீக்க கருதி அவருக்கு முன் தாம் உயிர் நீப்பதாக கூறினார். இது கண்ட திலகபதியார் தம்பியார் உளராக வேண்டும் என வைத்து இரக்கம் வேண்டிட்டால் உயிர் தாங்கி மணக்கண் இருந்தே தவம் மேற்கொண்டு ஒழுகலானார். மருள்நீக்கியார் தமக்கையர் பாதுகாப்பில் நன்கு வளர்ந்து வந்தார். கல்வி கேள்விகள் வந்தவரானார். அக்காலத்து சமண சமயம் எங்கும் பரந்திருந்த அச்சமய கோட்பாடுகள் மறு பெற்று அம்மத கோட்பாடுகளை நன்கு கற்று அச்சமயத்தில் தர்மசேனார் என்ற பட்டமும் பெற்று சிறந்து விளங்கினார். பாடலிபுத்திரத்தில் சமண சமய தலைவர்கள் ஒருவராய் வாழ்ந்து வந்தார். தம்பிக்காக உயிர் தாங்கிய திலகவதியார் இந்நிலை கண்டு மிகவும் மனம் நொந்தார். திருவதிக்கு சென்று அங்கு வீரட்டான பெருமானை நித்தலும் வணங்கினார். அத்திருக்கோயிலுக்குரிய திரு அழகிடுதல், பூக்கொய்தல், மாலைகள் கட்டி கொடுத்தல் முதலிய திருப்பணிகளையும் செய்து கொண்டு தம் தம்பியை ஈடேற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்து பெருமானை பணிந்து வந்தார். பெருமான் திருவருளால் மருள்நீக்கியாருக்கு சூளை நோய் பற்றியது. சமணர்கள் பல்லாற்றான் முயன்று பார்த்தும் அந்நோய் நீங்கவில்லை. அந்நோயின் மிகுதியால் தம் தமக்கையை நினைத்தார். ஆள் மூலம் அவருக்கு செய்தி அனுப்பினார். அம்மையார் தான் மண் வாழிவர இயலாது என்று மறுக்கவே மருள்நீக்கியாரை தக்க துணையுடன் திருவதியை வந்து சேர்ந்தார். தமக்கைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி நோயின் கொடுமையை எடுத்துரைத்தார். அம்மையார் இறைவன் அருள் என்பதை மனதுக்கொண்டு திருவாளன் திருநீற்றை திலகவதியார் 5 எழுத்து ஓதி எடுத்து கொடுக்க பெருவாழ்வு வந்தது என கருதி மருள்நீக்கியார் 2 கைகளாலும் வாங்கி தரித்து கொண்டார். பின்னர் அம்மையார் மருள்நீக்கியாரை திருவிரட்டானே பொங்க பாடும் உணர்ச்சி மீதுரவே கூற்றா இனவாறு விளக்ககலீர் என்னும் திருப்பதிகத்தை பாடி அருளினார். உள்ளம் கசிந்து பாடவே சூளை நோயும் பெருமான் அருளால் நீங்கியது. அவ்வமயமே திருநாவுக்கரசர் என்னும் பெயர் பெற்று நிலை பெறுக என்னும் அசரீரியாக தோன்றிற்று. அது முதல் மருள்நீக்கியார் திருநாவுக்கரசர் ஆனார். இந்த பாடலை தொடங்கி பாடுறார். நால்வரில் இவர் வந்து அப்பா ஸ்தானத்தில் இருந்ததுனால திருஞான சம்பந்தரால் பெருமையுடன் அப்பர் என்று அழைக்கப்பெற்று அதுவும் இவருடைய பேருடையதாக ஆனது. இறைவனடி சேர்வதற்கு 4 ஞானங்கள் தேவைப்படுது. அந்த 4 ஞானம் வந்து சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை வந்து ஞானசம்பந்தர், கிரியை வந்து திருநாவுக்கரசர், யோகம் சுந்தரர், ஞானம் வந்து மாணிக்கவாசகர். செய்தது அது கருதா
திருச்சிற்றம்பலம்.